எவ்வளோ பெரிய மனுஷன் ஈசாக்கு. ஈசாக்கு தேவனுடைய பயபக்திக்குரிய மனுஷன். இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த மனுஷன் என்ன நடக்கிறது? இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி போகிறது? இந்த மனுஷனோட வாழ்க்கை வித்தியாசமாக போகிறது. என்ன வித்தியாசமாய் போகிறது? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. தோட்டத்தை பண்படுத்த அவர் அக்கறையாக இருந்தார். பிள்ளைகளை வளர்த்தார், பிள்ளைகளை பெற்றார், பிள்ளைகளுக்கு போஷித்தார், பிள்ளைகளை உடுத்து வைத்தார், பிள்ளைகளை கவனித்தார். இது பண்படுத்தப்படுகிறது. காக்க தவறிவிட்டார். ஈசாக்கு ஐயா ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாம் எப்படி பண்படுத்தினார் தெரியுமா? காக்கா எப்படி காத்து கொண்டார் தெரியுமா? இஸ்மவேலை அனுப்பியதுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை காக்க கர்த்தருடைய ஞானம் விளங்கினது. ஆபிரகாம் அப்படி காத்த குடும்பம் இது மறுபடியும் பிள்ளையாண்டான் இஸ்மவேல் இடத்துல தொடர்பு கொள்ளுகிறத கூட அந்த மனுஷனால் முகர முடியல, அதை நிதானிக்க கூட முடியல, கணிக்க முடியல, யோசிக்க முடியல. ஒரு சின்ன சந்தேகம் கூட அந்த மனுஷனுக்கு வரல. டே எங்கே போயிட்டு வர? காலைல போன சாயந்தரம் வர என்ன ஆச்சு? இந்த வெள்ளாட்டுக்கறி முக்கியம் இல்லை ராசா. இது எங்கேருந்து வந்தது? முதல்ல வனத்துலேருந்து வந்தது. வனத்திலே யார் உனக்கு கூட தொடர்பு? இது இல்லாமல் ஏன் கேட்க முடியும்? வயசுக்கு வந்த பையன், வாலிப பையன் போகிறான், சம்பாதிக்கிறான், ஒழுங்காக சம்பளம் வீட்டுக்கு கொடுக்குறான். அந்த இடத்துல நீங்கள் சமாதானம் ஆயிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காக்க தவறுகிறீங்க. விசுவாசி காசு கொடுக்குறாங்க, தசமாகம் கொடுக்குறாங்க, காணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இன்முகத்தை காட்டுவேன் என்றால் நான் காத்துக்கொள்ள தவறி விடுகிறேன். இது எங்கு மேய்கிறது இந்த ஆடு என்பதை நான் தெரிந்தாவது இருக்க வேண்டும். அது சுதந்திரம், அவங்களுடைய தட்ஸ் தேர் ஃப்ரீடம். ஆனால் அதில் இருக்கிற ஆபத்து என்னன்றதை போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. கேட்கறது கேட்காததும் அவங்களுடைய வழிகள். ஆனால் ஒரு இடத்துலாவது ஈசாக்கு ஐயா சொல்லியிருப்பாரா, தகப்பன் இப்படி தான் உங்களை வளர்த்தாரா ஐயா? அநேகருடைய பெற்றோர்கள் உங்களை நன்றாக வளர்த்துருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியா நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க? காலம் மாறானாலும் சத்தியம் மாறாது. இந்த இடத்துல என்ன எதில் போய் முடியுது பாருங்க. இந்த ஆபிரகாம் என்ற மனுஷன் குடும்பத்தை காத்தான், குடும்பத்தை பண்படுத்தினார், குடும்பத்தை காத்து கொண்டார். அவர் தன்னை காத்துக்கொள்ள தவறிட்டார். அதில் தான் அந்த சாரால் உடைய துர்போதனை ஆகார் உள்ளே வர ஆரம்பித்தால் ஒரு இஸ்மேல் உருவாக்கப்பட்டான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், அந்த மறுமனையாட்டியும் அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் அனுப்பிவிடு. அதற்கு கீழ்ப்படிது ரொம்ப கஷ்டமான காரியம். ரத்தம், ஒரு குழந்தை, நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை என்ன. ஆனாலும் அந்த இடத்துல பாருங்கள், தன்னை காத்து கொள்ளும்படி அதை செய்யாமல் தன் மகனை காத்து கொள்ளும்படி அந்த முயற்சி தகப்பனை எடுத்தது தான் அந்த மகனை ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ஆவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருமணம் வர நீங்கள் கொடுக்குற அந்த பக்குவம், நீங்கள் பராமரிக்கிற விதம், திருமணத்துக்கு பிறகு நீங்கள் தலையிட முடியாத ஒரு எல்லைக்குள்ளே அந்த குடும்பம் போகும். அது ஒரு தனி குடும்பம் மாறும். எல்லாமே திருமணத்துக்கு முன்னே நீங்கள் போதிக்கணும் பிள்ளைகளுக்கு. அது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு திருமணத்தில் டேமேஜ் ஆனோன்னா அம்மா இங்கேருந்து ஓடுறது இல்லை, ஆம்புலன்ஸ் மாதிரி கால் டாக்ஸி பிடிச்சின்னு போகிறது, ஓலா ஊபரில் ஏறி போய் உட்காந்து சண்டை போட்டு வரதெல்லாம் இருக்கக்கூடாது. இதை கூப்பிட்றாண்டா எங்கள் அம்மா வேணும் அவளும் சொல்லக்கூடாது. நடக்குதா நடக்கலையா இன்னைக்கு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ காக்க தவறி விட்டாய். எந்த காலேஜில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் பின்னாடி என்னான்னு தெரியணும். படிப்புடைய ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல. எந்த காலேஜ், அதில் எங்கேருந்து, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். படிப்பு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. யார்கிட்ட சவகாசம் வைக்கிறாங்க, இங்கே யாரெல்லாம் வந்து படிக்க முடியும், அந்த ஃபீஸ் எவ்வளோ, ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அதுக்கு பின்னணி எப்படி, முன்னணி எப்படி, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதன் பிறகு தான் பிள்ளைகளை சேர்க்கணும். தவிர படிப்பினுடைய சுவாரஸ்யம், படிப்பினுடைய மும்முரத்தை பார்த்து சேர்க்கறது தான் காலேஜில் இந்த டீனேஜ் ப்ராப்ளமில் பசங்க ரொம்ப அடி வாங்கிறது காரணம். பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்து விட்டேன், படிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நம்ம பிஸ்னஸில் இருக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம். ஃபீஸ் தான் கட்ட முடியும், படிப்பு தான் நம்ம கொடுக்க முடியும், அவங்க தான் படித்து கொள்ளணும். இது அல்ல விஷயம். 99% உலக ஜனங்கள் இப்படி செய்யலாம். ஆனால் தேவ ஜனங்கள் இப்படி செய்கிறது வேதம் கண்டிக்கிறது. எப்படி ஐயா அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது விசுவாசியுடைய வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு? அவன் என்ன வாயில் வச்சு திரிச்சிடறானா? வீட்டுக்கு வரது இல்லை பலகாரம். அந்த அளவிற்கு புற ஜாதிகளுடைய ஐக்கியம். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டார் யார் இடத்துல பழகிறார்கள், என்ன பண்ணுகிறார்கள் என்றே தெரியாத ஒரு மௌடிகத்தனத்துக்குள்ளே விசுவாசி காணப்பட்டு கொண்டிருக்கும். இதில் பெரிதான விதத்தில் வெக்கத்தோடு சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், துக்கத்தோடு சொல்லுகிறேன், ஜெபிக்கிற ஜனங்கள் இதில் வஞ்சிக்கப்படுகிறாங்க. சொந்த ஜனத்தால் என்ன பண்ணுறேன் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, வீட்டில் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கவனம் இருந்தேன்வாங்க. எத்தனை பெற்றோருக்கு இந்த விஷயங்கள் தெரிந்து கன்சர்டாக இருக்கிறாங்க? காரணம் பொருளாதாரம். அவன் விரும்புறது கொஞ்சம் நல்லா
பசவுள்ள ஒரு இடம், இவன் பார்த்தாலும் அந்த மாதிரி கிடைக்காது. அந்த பொண்ணை மண்டையை கழுவியாச்சு. நீ நேற்று முளைச்ச காலம் நீ போய் கழுவுறி, அவன் அப்போ எவ்வளோ கழுவான் அவளை. இதில் தான் வன்மமும் ஆரம்பிக்கிறது, வன்முறைகள் உண்டாக்கப்படுகிறது. கலவரமாக போகிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இஸ்மவேல் இடத்துல போய் அவன் சவகாசம் வச்சிருக்கிறான். அவன் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிற அளவுக்கு இவன் இருக்கிறான்னா ஈசாக்கு பார்த்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஈசாக்குடைய வளர்ப்பு என்ன? தோட்டத்தை நீ பண்படுத்த தவறிட்ட, அதை பண்படுத்தினீங்க, காக்க தவறிட்டீங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஏதேன் தோட்டம் இருக்கிறது. உங்கள் குடும்பம் தான் ஏதேன் தோட்டம். உங்கள் குடும்பம் தான் ஏதேன் தோட்டம். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பராமரிக்க வேண்டும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர் வீட்டில் வளரும் பிள்ளைங்கள்லாம் ஏன் செலவு மிச்சம் பண்ணுறாங்க இவங்க. இல்லை அவங்க கைரிங்கரத்தில் பிள்ளைகள் வளரும். அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஒரு தினுசாக இருக்கும். ஏன்? அது அப்படி தான். ஏன்னா தாத்தா வீட்டிலேருந்து பாட்டி வீட்டிலேருந்து வருது இல்லையா காசு ஃபீஸ் கட்டுறதுக்கு. உங்கள் சொந்த தாய் தேவைப்பட்ட உழைச்சி சம்பாதிச்சு படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சேமிப்புக்கு போகுது இந்த காசு. இது எல்லாம் எப்படி நியாயம் தீர்க்கப்படும்? எல்லாம் சம்பாதிக்கலாம் பிள்ளைகளுக்கு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்கள் பிள்ளைகளை போஷிக்க வேண்டும். அது போஷிப்பது ஒரு பகுதி தான். அது பிறகு ஆத்ம ரீதியான போஷிப்பை நீங்கள் கொடுக்கணும். மன ரீதியான உபதேசங்கள், மன ரீதியான ஆலோசனைகள், தாய் தகப்பன் உட்காந்து பேசணும். அவங்க போர் அடிக்க தான் செய்யும். எப்போ பாரு என்ன சொல்ல போகிறீங்க, அவங்கள சேராது இவங்கள சேராதானே சொல்ல போகிறீங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் திருமணத்து வரைக்கும் உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். படிப்பு கொடுக்கறதோடு மட்டுமில்லை, பொண்ணு ஆபரணங்களை சேர்க்கறதுனால மட்டுமில்லை, அவர்களுக்கு சொத்து சேர்க்கறது மட்டும் இல்லை. அது கொண்டு வந்து விட்டுறோம், நாளைக்கு தகாத ஒரு ஜனத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளையும் சேர்க்க முடியாது. அப்படி தான் ஈசாக்கு குடும்பம் மிகப்பெரிய மனநோவை இந்த படுபாவி மனுஷன் ஏசாவும் அவனுடைய மறுமனையாட்டிகளும் உருவாக்கிட்டாங்க. நெசமாலுமே அவங்களால் வீட்டில் ஜீவிக்க முடியல. கானானிய பெண்கள், ஏத்திய பெண்கள், எகிப்திய பெண்கள், இஸ்மவேலுடைய குமார்த்தி எப்படி வந்து உள்ளே இறங்கினா பார்த்தீங்களா? இஸ்மவேல் அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. மேத்தான போக்கு. பணம் வந்துச்சா, வேலைக்கு போகிறானா பையன், எங்கே வேலைக்கு போகிறான், என்ன படிச்சிருக்கான், படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்கா, என்ன அவன் சம்பாதிக்கிறான், என்ன ஸ்தானம் வீட்டுக்கு வருது, குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அவ்வளோதான். இந்த நீரூற்று திருமணத்துக்கு அப்புறம் நின்றோம். அதான் சொல்கிறாங்க இல்லையா, வரவை பிடிக்கிட்டாயா, ஒத்து சாவி அவகிட்ட போயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. உன் சிலுவை நீ தூக்க சுமக்க தவறிட்டீங்க. உங்களுடைய சாப்பாட்டுக்கு நீங்கள் உழைக்க தவறிட்டீங்க. சொந்த சாப்பாட்டை சாப்பிட்டு திராணியற்றவளாக போயிட்டீங்க. தெசலோனிக்கேயில் வாசிக்கிறது போல் நீங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு நீங்கள் கிரியை இல்லாத ஜனங்களாக போயிட்டீங்க. கையில் வேதம், ஜபம், சோத்திரம், ஊழியர்கள் ஐக்கியம் எல்லாம் இருக்குது. உங்கள் சிலுவை நீங்கள் தூக்கி சுமக்க முடியல. உங்களுடைய காரியங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியல. யூ ஃபெயில் டு fulfill your own bills, to settle your own bills. So you are depending on your son or daughter. அப்போ எப்படி இருக்கும்? சின்னதுக்கெல்லாம் நண்டு சிண்டெல்லாம் நமக்கு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அவங்க கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? அப்போ வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் போராட்டம் தான். வாழ்க்கை நமக்கு போராட்டம் தான். நடைமுறை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எப்படி குடும்பங்கள் சிதறப்படுகிறது என்பதை இங்கே புரியணும். இது நியாய தீர்ப்பில் மன்னிப்பே கிடையாது. நியாய தீர்ப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. கிருபை கிடையாது. உங்களுக்கு ஜபம் இங்கே விருதா. தயவுசே தசமாகத்தை வச்சுக்கொண்டு இங்கே வராதிங்க. ஏதாவது தசமாகன்ற ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நான் கொடுத்த ஆண்டவரே சொல்லாதீங்க. நீங்கள் கொடுக்கறதுக்குரிய பலனெல்லாம் பூமியிலே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்றார். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த அறியாமையால் தேவ ஜனங்க சங்காரமாகறாங்க. இந்த செய்தியின் மூலமாவது உங்களுக்கு இந்த ஞானம் பிறக்கட்டும். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எங்கேருந்து ஃபீஸ் வந்துச்சு? எங்கேருந்து ஃபீஸ் கட்டினீங்க? தாய் தப்பன்ட்ட பிடிக்க கட்டினீங்க. அப்போ உங்கள் காசு எங்கே போச்சு? சேமிக்கு போச்சு. இப்போ எங்கே போகுது? மருத்துவத்துக்கு போகுது. மருத்துவம் என்றது ஒரு தனி செலவாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? மருந்துகளால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ, ஆவியானவர்கள் நடத்தப்படுற. நான் மருத்துவத்துக்கோ எதிரான அல்ல. ஆனால் அந்த நோய் என்று ஒன்று வந்ததுனால தானே உங்களுக்கு அந்த மருந்து தேவைப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு புறஜாதியோட ஐக்கியம் இருக்கிற தொட்டு தானே உங்களுக்கு அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் உள்ளே வருது. எங்கு துண்டிக்கப்பட வேண்டும்? யார் செப்பனிடப்பட வேண்டும்? எதனால் இந்த குறை கர்த்தருடைய மனதிலே வருகிற அளவுக்கு வருகிறதுக்கான காரணம் என்ன? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, தவறு என்னிடத்தில் தான். இந்த ஈசாக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு காத்து கொள்ள தெரியல. 2 ஆம்பளை பசங்க தான்.
ஆம்பளை பசங்க கெடாதா? சொல்லுங்க. பொம்பளை பசங்க கெட்டு போவான்னு நினைக்கிறீங்களா? ஆம்பளை பசங்களாலையும் வீட்டில் பிரச்சனை வரும், பொம்பளை பசங்களாலையும் பிரச்சனை வரும். நம்மளாலே கர்த்தருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினைக்கிறதை போல அல்ல, ரொம்ப கடினமான உபதேசம் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் நான் இஷ்டப்படி வாழுகிற உபதேசமும் இது இல்லை, கிறிஸ்துவின் உபதேசம் சொல்லுகிறேன். இதற்குள்ளே வந்தாதான் நியாய தீர்ப்பில் உண்மையை உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் அங்கு பிரச்சனை வந்துடும். இது கடைசி புத்தகம் மட்டுமல்ல, இது நியாய தீர்ப்பு சபைகளை குறித்த குறைகள் நிறைவுகளை கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். காட்கிறதுக்கு செவி உள்ளவன் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க கடவன், ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன்.